என்னோடய சொந்த நெகட்டிவ் ப்ளேஸ்க்கு வந்துட்டு ஒரு மாலதீவ்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இருந்துச்சு. அதில் வாங்க போகலான்னு சொல்லிட்டு பாம்பனுக்கு போயாச்சு. பாம்பனில் போனால் கடலுக்குள்ளே பாலம். அப்படியே மாலதீவில் இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் அப்படியே இருந்தது. வேறு லெவல் ஃபீல் இருந்தது. 2 பக்கம் கடல். இந்த மாதிரி ப்ளேஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. வேறு லெவல் ப்ளேஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த கடலுக்குள்ளே ஓப்பன் ஆகக்கூடிய அந்த பிரிட்ஜு அதை பார்த்தோம். பழைய பிரிட்ஜு க்ளோஸ் ஆகிடுச்சு, புதுசாக ஒரு பிரிட்ஜு போட்டு வச்சுருக்காங்க. மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வந்து பாம்பன் பாலத்தை வந்து பார்த்துட்டு போங்க. பாம்பனுக்கு அடுத்து ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்துக்கு பிறகு தனுஷ்கோடி, தனுஷ்கோடிக்கு பிறகு இரட்டை கடல் வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம். அது ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துக்கு வந்தால் இந்த பாலத்தில் வந்து நின்று பார்க்காம தயவு செஞ்சு போயிடாதீங்க. நின்று இந்த கடலை ரசிச்சுட்டு போங்க. இந்த இடத்துல நின்று பார்த்தா முழுக்க ஒரு மாலதீவில் இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் 100% உங்களுக்கு கிடைக்கும். வேறு லெவல் ப்ளேஸு. சொந்த ஊரில் இருந்துட்டு இந்த இடத்துக்கு நான் வராமல் இருந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் அடுத்த ஆளுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க ஜி.